வெல்கம் பேக் டு ஸ்ரீலா. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையிலே ரொம்ப ஃபேமஸான காளான் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வாங்க டீட்டெயிலாக எப்படி செய்கிறேன்ற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும்னா லைக்கே கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் தட்டி வச்சுக்கோங்க. அதேமாரி நம்மளோட இன்ஸ்டா ஐடி மிஸ்டர் சூர்யா அஃபிஷியல்ன்ற ஐடி நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்ற பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி ஆரம்பிப்போம். ஒரு பேனில் முட்டைக்கோஸ் எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸை மட்டுமே வச்சு காளான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் முட்டைக்கோஸை போட்டுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக வெங்காயம் அறிய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்னதாக வெங்காயம் தெரிஞ்சு அது கூட போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது கூட போட்டுக்கோங்க. அதேமாரி 4 டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு 1/2 டீஸ்பூன் காரத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி எவ்வளோ டைட்டாக பிசைய முடியுமோ பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம பகோடா மாரி போட போகிறோம். ஓகேங்களா? பிசைஞ்சாச்சா இப்போ வானலில் எண்ணெய் சூடான உடனே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அப்படியே உள்ளே பகோடா மாரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான் கைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம போட்ட எல்லா பகோடாயும் எடுத்து தனி பிளேட்டில் வச்சுட்டு பிச்சு போட்டுக்க வேண்டியதான். புரியுதா? எப்படி பிச்சு போடணும்? அப்படியே 1 2 அப்படியே பிச்சு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு லாஸ்ட்டில் ஒரு குருமா மாரி வச்சு அதில் போட்டு கிளற போகிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக பிக்க முடியுமோ பிச்சுப்போம். இப்போ பிச்சை தனியாக வச்சுட்டு இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிப்போம். உங்களை எண்ணெயை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் பொடிசாக நடுக்கின வெங்காயத்தை அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். வதக்கிற கேப்பில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இதில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு அதில் 1 டீஸ்பூன் போட்டு இதில் 2 டீஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிப்போம். ஓகேங்களா? அதேமாரி அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காரத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டுற மாரி ஒட்டிப்போம். அது கூட நடுவில் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா அப்படியே அந்த மசாலாவும் அந்த வெங்காயமும் அப்படியே ஒன்றாகணும். இந்த சமயத்தில் டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த வெங்காயத்தோடு இந்த டொமேட்டோ சாஸ் ஒன்றாகணும். அப்படியே டொமேட்டோ சாஸ் ஊற்றின உடனே ஒரு வாசனை வரும். அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு இன்னும் ஒரு தனி பேனில் ஒரு 2 டீஸ்பூன் இல்லைனா ஒரு 3 டீஸ்பூன் சோள மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிக்க வேண்டியதான். எப்படின்னா மாவு கெட்டியாக இல்லாத அளவு தண்ணியாக நம்ம நல்லா கிளறிக்க வேண்டியதான். எந்த பதத்துக்குன்னா இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே எடுத்து ஊற்றும் போது அது ஊற்றணும். அந்த மாவு நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி நம்ம ஒரு தனியாக ஒரு பேனில் எடுத்துக்க வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம கரைச்சோம்ல நல்லா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றி விட்டுட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி, நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றின உடனே நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கா. நம்ம ஃபஸ்ட்டு பிச்சு வச்சுருந்தோம்ல அந்த பகோடா பொரிச்சு அதை அப்படியே போட்டு இந்த மசாலாவோட அப்படியே எடுத்து நல்லா பிரட்டிக்க வேண்டியதான். பிரட்டின உடனே ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். வெந்த உடனே எப்படி இருக்குன்றதை பாருங்களா. நான் இதை ஒரு தனி பிளேட்டில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ தனி பிளேட்டில் இப்போ நம்ம அதை மாற்றியாச்சு. இது மேலே நம்ம சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயத்தை போட்டுப்போம். அப்படியே அது வெங்காயம் போட்டு சாப்பிட்றது தான் காளான் நல்லாயிருக்கும். அது மேலே டெக்கரேஷனுக்கு இல்லை டேஸ்ட்டுக்கு கூட கொத்தமல்லி தழை ஒரு 2 கொத்தமல்லி தழையை பிச்சு போட்டு அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் தட்டி வச்சுக்கோங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன் கைஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை. வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.